ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் அப்படிங்கிறத மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, இது மேச ராசிக்காரங்க தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். வாழ்க்கை தரம் உயர்வதும் இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் உங்கள் ராசிக்கு கரெக்டாக ஜூன் 21 என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த கிரக பயிற்சிகளால் உங்கள் ராசிக்கு ஜாக்பாட் அடிக்குமா, ஜாக்பாட் அடிக்காதா அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை மேச ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க, அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி ஜூன் மாதம் சாதாரண மாதம்னு நினைக்கிறோம், ஆனால் உண்மையாலுமே இந்த ஜூன் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது. குறிப்பாக 6 முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்குது. அதனால் உங்கள் ராசிக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதாங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். அதோடு வாழ்க்கையுடைய தரம் ஒரு படி உயர்ந்து அதிர்ஷ்டம் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் பெறுவதற்கு ஆன்மீக ரீதியாக இந்த பரிகாரங்களை செய்தால் ரொம்ப நல்லது. ஸோ ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரங்கள் செய்தால் நல்லது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். முதல்ல என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்குது அப்படிங்கிற அந்த 6 முக்கிய கிரக பயிற்சிகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் அப்புறம் பரிகாரங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஜூன் மாதம் 6 கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஜூன் மாதத்தில் பொதுவாக சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய இடமாற்றம் இருக்குது. அந்த இடமாற்றங்கள்லாம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி வலுவாக இருக்குது. ஃபஸ்ட்டு சூரிய பயிற்சி. கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் ஜூன் 15ஆம் தேதி வாக்கில் தனது இடமாற்றத்தை நிகழ்த்துவார். பொதுவாக ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய முதல் பயிற்சி. அப்புறம் 2வது புதன் பகவான் பயிற்சி. புதன் பகவான் இந்த மாதத்தில் மிக வேகமான இடமாற்றங்களை சந்திப்பார். மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு ராசிலையும் மாத இறுதியிலையும் அடுத்த ராசிக்கும் மாற போகிறார். அதுக்கப்புறம் 3வதாக சுக்கிர பயிற்சி. ஆடம்பர மற்றும் சுபக்கிரகமான சுக்கிரன் தனது சொந்த வீடான ரிஷபத்திலோ அல்லது மிதுனத்திலே சஞ்சரிக்கக்கூடிய நிலை இந்த மாதம் ஏற்படுகிறது. அதுக்கப்புறமா 4வது சனி பகவானுடைய நிலை. சனி பகவான் கும்ப ராசியில் தனது சஞ்சாரத்தை தொடங்குறாரு. ஜூன் மாத இறுதியில் சனியின் வக்ர நிலை அல்லது முக்கிய கோச்சார மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 5வது புதத்திய யோகோ. சூரியனும் புதனும் ஒரே ராசியில் இணையும் போது இந்த சேர்க்கை உருவாகுது. இது கல்வி, புத்தி கூர்மை மற்றும் வியாபார வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரும் என்று குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறம் 6வதாக சுக்கிரனுடைய இன்னொரு பயிற்சி. சூரியனும் இந்த இதில் சேர்றாங்க. அழகிற்கும் கலைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சூரியனும் இணையும் போது குறிப்பிட்ட ராசிக்கு சொத்து சேர்க்கை மற்றும் சுபகாரிய பலன்கள் அளிக்கும். அதனால் இந்த ஒரு மாற்றமும் ரொம்ப முக்கியமான மாற்றம். அப்புறம் செவ்வாய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் சேர போகிறாரு. செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை அல்லது சேர்க்கை இந்த ஜூன் மாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் சில ராசிக்காரங்க உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகுது. ஸோ இந்த மாதிரி தாங்க கிரக சேர்க்கைகள் மாறுது, அதோடு சேருது. இதெல்லாம் வைத்து தான் எல்லா ராசிக்காரங்களுக்குமே எல்லாத்துலேயுமே மாற்றம் ஏற்படும். தொழில் முன்னேற்றம், பணவரவு, புதிய வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி யோகங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ உங்கள் ராசிக்கு விலாவரியாக ஷேர் பண்ணுறேன். ஸோ விலாவரியாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ நேரம் கிரக பயிற்சிகள் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஜூன் 21 என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதாவது இந்த கிரகங்கள் மாறுறது சேர்றதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு பெரிய சம்பவங்கள் ஏதாவது நடக்க போதா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன்.
அந்த சம்பவங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் எப்படி நடக்கும், அதிலிருந்து தப்பிக்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதெல்லாம் மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரிஞ்சு பயன்பெறுங்க. மேசராசி என்பர்களே, தான் கோபப்பட்டால் தனக்கு தான் நஷ்டம் என்பது அறிந்து நடப்பவர்கள் நீங்கள். இப்படி அறிந்து நடக்கக்கூடிய நீங்கள் இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா பொறுமையை கையாளணுங்க. எந்த அளவுக்கு பொறுமையை கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு நினைத்த இலக்கை ஈஸியாக அடைய முடியும். அதனால் மேச ராசிக்கார அன்பர்கள் நீங்கள் பொறுமையை கையாளுங்க. அதுதான் மெயினாக இந்த டைம் தேவை என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. அதோடு சிறப்பு பலன்களாக ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் உங்கள் பாலினரிடையே கவனமோடு பழகிறது நல்லது. ஆக்சுவலி அளவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேசுவது பிரச்சனைகளை தவிர்க்கும். அதோடு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வங்கியில் கடன் வசதி கிடைக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வங்கியில் கடன் வசதி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள்ங்க. அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்களுக்கு அதிக முதலும் அதிக வேலையாட்களை வைத்துக்கொண்டு உங்களுடைய தொழிலை இந்த டைம் விரிவுபடுத்துவதாக இருந்தால் பண்ணலாம். இந்த டைம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விரிவுபடுத்துவது ஈஸியாகும். அதோடு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு 2 வகையான துறைகளில் இருந்து லாபம் கிடைக்கும். அதனால் சொந்த தொழில் செய்பவர்கள் உங்களுடைய தொழிலில் நீங்கள் இன்னும் நிறைய முயற்சிகளை பண்ணுங்க. ஸோ வியாபாரிகளுக்கு கூட இந்த டைம் அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு வெளியே வந்து தேவையான பொருட்களை கணவர் வாங்கி தந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. அதோடு உங்கள் கணவர் உங்களை புரிந்து கொள்வாங்க. கணவர் வீட்டு உறவினர் வந்து போவாங்க. இந்த மாதிரி கணவர் வீட்டு உறவினர் வந்து போகிறது, கணவர் உங்களை புரிந்து கொள்வது, இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் ஜூன் 21 கிரகங்களால் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் கலைஞர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் நடிப்பு திறமையால் பெரிய பேனர்களில் நீங்கள் வந்து வர போகிறீங்க. பெரிய பேனர்களில் நீங்கள் தெரிந்த நபர்கள் உங்களுக்கு சிபாரிசு செய்கிற மாதிரி சூழல் அமையும். அதோடு கலைஞர்கள் உங்களை நினைத்தவரை குறித்த நேரத்தில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படும். அதனால் நீங்கள் படப்பிடிப்பெல்லாம் வந்து டக்குன்னு முடிக்கலாம். ஸோ கலைஞர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைகிறது. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு குறிப்பிடப்படுது. மாணவ மாணவியர் பொறுத்த வரைக்கும் ஆசிரியரிடமிருந்து பாராட்டுக்கள் இந்த டைம் கிடைக்கும். அதோடு தேக ஆரோக்கியமும் பழிச்சிடும். அதற்கேற்ப நீங்கள் செயல்படுங்க. ஸோ கிரகங்களால் இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ தான் உங்களுக்கு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன். தடையில்லா வருமானத்திற்கு செய்ய வேண்டிய பரிகாரம். வாங்க இந்த பரிகாரத்தை செய்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க செய்வதன் மூலம் தடையில்லா வருமானத்தை பெற முடியும். அதோடு அந்த தடைகளை வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பரிகாரத்தின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேச ராசிக்காரங்க இனி இந்த ஜூனில் வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு செல்லுங்க. பக்கத்தில் எந்த சிவன் கோவில் இருந்தாலும் அங்கே போங்க. அந்த சிவன் கோவிலுக்கு போய் அங்கே அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து வாங்க. அதனால் உங்களுடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், செல்வ செழிப்பு ஏற்படும். அதனால் மேச ராசிக்காரங்க இந்த டைம் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க. அது எந்த ஒரு அபிஷேக பொருட்கள் வேணாலும் இருக்கலாம். ஸோ சிவனுக்கு அபிஷேகம் என்ன பொருள் தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்கி கொடுங்க. ஸோ நிச்சயம் நீங்கள் பண்ணக்கூடியதுனால தடைகள் உங்களுக்கு நீங்கும். இது தாங்க பரிகாரமாக உங்களுக்கு இப்போதைக்கு செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும், அதோடு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
இதை நீங்கள் பார்த்து பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மேச ராசிக்காரங்க பார்த்து பயன் பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.